வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய லைம் லைரிக்ஸ் சீரியல் டாக்கில் இந்த குழந்தைகளுடைய 5 பருவங்கள், அந்த 5 ஸ்டேஜஸை தாண்டி தான் அந்த குழந்தைகள் தன்னுடைய அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை அடையிறது. அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் முழுமை பெறணும், மனதனுடைய வளர்ச்சி சீம்லெஸ்ஸாக அது அழகாக பரிமளிக்கணும் அப்படின்னா இந்த 5 ஸ்டேஜ்லேயும் அந்த குழந்தைகளுடைய அந்த சேஞ்சஸ் அதை நம்ம அழகாக ஃபெசிலிட்டேட் பண்ணணும். பேரண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியறதும் இல்லை, புரியறதும் இல்லை. அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் நேரம் இல்லை, அக்கறை இல்லை, அனுசரணை இல்லை, அன்பு இல்லை. அப்புறம் குழந்தைகளை குறை சொல்ல வேண்டியது. வயதான காலத்தில் அந்த குழந்தைகளுடைய குணக்கேடு எவ்வளோ மோசமாக போகிறதுங்கிறது அதுக்கப்புறம் நம்மளால் திருத்த முடியாத லெவலில் அவங்க அதை உணர்கிறாங்க. உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் இதை பார்த்து வச்சுக்காதீங்க. எல்லார்கிட்டையும் நம்ம லிங்க்கை கொடுத்து லைரிக்ஸ் வெல்னஸ் தமிழ் சேனலை பார்க்க சொல்லுங்கள். சரி, நாம் இது வரைக்கும் குழந்தைங்களுடைய 4 ஸ்டேஜ் பார்த்துட்டோம். ஓரல் பார்த்தோம், அதுதான் இனிஷியல் பேசிக். அதுக்கப்புறம் ஆனல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஃபேலிக்ஸ் பார்த்தோம், லேட்டன்ட் ஸ்டேஜ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்டல் ஸ்டேஜ். இது 12 வயசில் ஸ்டார்ட் ஆகும். டீனேஜுக்கு ஒரு வருஷம் முன்னால். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ், டர்புலன்ட் ஸ்டேஜ். இதில் தான் அந்த பால் உணர்வு, ஆண் பெண் அந்த அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், என்னுடைய டிசிஷனை நான் தான் எடுப்பேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் நினைக்கும். இந்த வயசில் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணும். இப்போ வேடிக்கை என்னென்னா, சில்ட்ரன் ஸ்டார்ட் டேக்கிங் அத்தாரிட்டி, என்ஜாயிங் ஃப்ரீடம், whereas the parents never want to give up their authority over them and they want more control. குழந்தை கெட்டு போயிடும், குழந்தை இப்படியே போயிடுவான், நான் சொல்கிறத கேட்குறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சுற்றிட்டு இருக்கான். இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறது பேரண்ட்ஸோடைய சைடு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் குழந்தைகளோடது. இது வரைக்கும் நீங்கள் குழந்தையாக பார்த்துருக்கலாம். தயவு செஞ்சு இந்த ஜெனிட்டல் ஸ்டேஜில் உங்கள் குழந்தையாக பார்க்கக்கூடாது, அவனை ஃப்ரெண்டாக பார்க்கணும். எந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டாக நடத்துகிறாங்களோ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் லக்கி, அந்த குழந்தைகளும் லக்கி. இந்த உரசல்கள், பேதங்கள், வித்தியாசங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் குறைஞ்சிரும். நிறைய பேரண்ட்ஸுக்கு இது தெரியறதில்ல, புரியறதில்லை. நிறைய பேரண்ட்ஸ், இன்னும் சில பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எண்ணம் இல்லை, நேரமும் இல்லை, அன்பு செலுத்த முடியல, அக்கறை இல்லை. இந்த மாதிரி ஓட்டம் சாட்டமாக இருக்காங்க. இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் முழுசாக 4 ஸ்டேஜ் தாண்டி இந்த 5வது ஸ்டேஜில் தான் முழுமை பெறும். இந்த 5வது ஸ்டேஜில் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா 4 ஸ்டேஜில் வளர்த்ததில் இருக்கிற எல்லா நன்மையும் இந்த ஸ்டேஜில் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த டீனேஜுக்கு முன்னால் இருக்கிறது. எங்கடா போகிற அப்படின்னு கேளுங்க. திடீர்னு சட்டையை போட்டுன்னு கிளம்புவான். எங்கே போகிறேன்னு கேட்டால், எங்கே போனால் நான் எதுக்கு கேட்குறீங்க, என்ன ஓடி போயிருப்பேன்னா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். எந்த ஃப்ரெண்டு, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் ஃப்ரெண்டு எவ்வளோ ஃப்ரெண்டு இருக்கான், நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போவேன். அப்புறம் நீங்கள் அந்த ஃப்ரெண்டா இந்த ஃப்ரெண்டான்னு கேட்பேன். சண்டைக்கு வருவான். நீங்கள் கம்பல் பண்ணிங்கன்னா சட்டையை கட்டிட்டு உள்ளே போய் கதவை தாப்பா போட்டுப்பான். உங்களை தான் ஃபஸ்ட் எனிமியாக ட்ரீட் பண்ணுவான். இல்லை வெளியே போயிடுவான். வெளில போகிற என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்வான். பெண் குழந்தை அந்த அத்தாரிட்டியை பிளாட்டண்ட்டாக அதை டினை பண்ணாது, டிஃபை பண்ணாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வேலையை அது மாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கு. சைலண்ட்டாக போய் பசங்க மாதிரிலாம் எழுத்து பேசாது. அது சைலண்ட் வேலை நம்மளை டிஃபை பண்ணும், டினை பண்ணும், டிஸ்டன்ஸ் பண்ணும். இந்த 3 D நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நாம் இதோடு நிறுத்திக்குவோம். டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு நாம்
இதே ஜெனிட்டல் ஸ்டேஜில் இன்னும் என்னென்னலாம் அந்த குழந்தைக்கு சீம்லெஸ்ஸாக அந்த சேஞ்சஸை நம்ம முழுமைப்படுத்தலாம், எப்படி கோஆப்ரேட் பண்ணலாம் பார்க்கலாமா? ஆல் தி பெஸ்ட்.